ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் அப்படிங்கிற நம்மளோட விஜயோட தளபதி 68 படத்தோட வெங்கட் பிரபு இயக்குற இந்த செகண்ட் லுக் வந்துட்டு வந்திருக்குது. ஸோ செகண்ட் போஸ்டர் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் தாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது, நிறைய காரணம் இருக்குது. ஸோ அதை பற்றி அதை டீகோட் பண்ணுற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸோட இந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு எதுக்காக இருக்க போகுதுன்னு அப்படின்னா முக்கியமாக தளபதி ஃபேன்ஸ்க்காக இருக்க போகுது. சம்டைம்ஸ் ஹேட்டர்ஸாக இருந்தீங்கன்னா இதில் ஓகே பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ இது முழுக்க முழுக்க தளபதி ஃபேன்ஸுக்காக. தளபதி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற இந்த பேர் வந்துட்டு போஸ்டரோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கோட ரிவீல் ஆனப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துட்டு எல்லாருமே மிரண்டுட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து இருந்துச்சு. பட் அப்படியே கட் பண்ணால் இந்த செகண்ட் லுக் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு நினச்சப்போ எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் எங்கேஜ் ஆகிட்டாங்க. ஓகே செகண்ட் லுக் வரப்போகுது, செகண்ட் லுக் வந்துட்டு வேற மாதிரி இருக்க போகுது, செகண்ட் லுக் வந்துட்டு தாறுமாறாக இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு செகண்ட் லுக் வந்துட்டு பீட் பண்ணணும், அப்படிதான் இருக்கணும். பட் ஆனால் இந்த போஸ்டர் வந்துட்டு அப்படி இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி வந்துட்டு இந்த போஸ்டர் வந்துட்டு கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இன்னொரு விதமாக யோசிச்சோம்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகே இது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்துட்டு வரலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். பட் ஆனால் நம்ம தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரியாலிஸ்டிக்கில் இருக்கா, லாஜிக் ஒத்து போகுதா அப்படி தான் நம்ம வந்துட்டு நோட் பண்ணுவோம். ஸோ அந்த நோட் பண்ணுற ஒரு காரணத்தினால வந்துட்டு லாஜிக் இருக்கிற காரணமாகவும் அந்த போஸ்டர் பார்க்குறது கொஞ்சம் ஏதோ மாதிரி இருக்கிற காரணத்துக்காகவும் ஃபர்ஸ்ட் லுக் தான் வந்துட்டு பெட்டராக இருக்குது. செகண்ட் லுக் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நம்புற மாதிரியாங்க இருக்குது. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்ததுக்கும் நான் வந்துட்டு ரிவ்யூ போட்டிருக்கேன், அந்த டீகோட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த செகண்ட் லுக் வந்துருக்குல்ல, ஸோ செகண்ட் லுக்கில் வந்துட்டு இந்த ஒரு மாதிரி சுமாராக இருக்குது, அதை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு செகண்ட் லுக்கை நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா செகண்ட் லுக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செகண்ட் லுக்கில் வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு லுக்கில் வந்துட்டு கன்னை வச்சுட்டு அண்டு பின்னாடி வந்து எங்கர் ஸ்டேஜ் வந்துட்டு விஜய் இருக்காருல்ல, ஸோ அவரும் வந்துட்டு கன்னை வச்சு யாரை சுட்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துலேருந்து எங்கேயாவது அந்த இடத்துக்குள்ளே பூந்து போயிட்டு அந்த ஒரு பொருளை எடுக்க போகிறதா இருக்கலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். ஸோ ரெண்டு விதமாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல் டைமும் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை வந்துட்டு எடுக்கிறதுக்காக அந்த ஹாலிவுட்டில் நிறைய இதில் வந்துட்டு நிறைய சொல்லுவாங்க. ஸோ ஹாலிவுட்லேருந்து ஏதாவது ஒரு ரத்த வித்து அப்படின்ற மாதிரி அந்த ஹிந்தியில் கூட ஒரு இது இருக்குது, இந்த இப்போ பத்தானே வந்துச்சு. ஸோ அதில் கூட அப்போ ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறதுக்காகவும் அந்த சயின்டிஸ்ட் இருக்கிற அந்த பிளேஸ்க்குள்ளே வந்துட்டு போவாங்க. ஸோ போயிட்டு அங்கே போய் அந்த இதை எடுத்து வந்து அதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் தாண்டி போகிறாங்க. ஸோ இதெல்லாம் காமிக்கிறது தான் அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற அந்த மூவியாக இருக்கலாம். ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த யங்கர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த போஸ்டர் வந்துட்டு விட்டுருக்க வேணாமே அப்படின்னா ஏன் ரசிகர்கள் இப்படி சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ப்ரொஃபஸர் மட்டும் இருக்கிற அந்த போஸ்டர் மட்டும் விட்டுருந்தா கூட இந்த லுக்கும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த யங்கர் ஸ்டேஜில் இருக்கிற விஜய் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் பூசி முழுன மாதிரி, இப்போது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், சரவணன் லெஜண்ட் சரவணன். ஸோ அவரை மாதிரி ஏதோ காமிச்சிருக்கீங்களே அப்படிங்கிறது தான் ஒரு பேடான திங்காக இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது வந்துட்டு விட்டுருக்க வேணாமே அப்படின்னா தோணுது. ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் லுக் வந்துட்டு மிரட்டலாக இருக்குது, அப்படியே கட் பண்ணால் இந்த லுக் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஏதோ மாதிரி இருக்குது. ஸோ அந்த மிரட்டலான லுக்கை வந்துட்டு மட்டுமே விட்டுருந்தா கூட இந்த செகண்ட் லுக் வந்துட்டு பெட்டராக தோணிருக்கும். ஸோ தேர்ட் லுக் ஃபோர்த் லுக் எல்லாம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு இடத்துல இருந்து சுட்டுட்டு போகிறாங்கல்ல, ஸோ சம்டைம்ஸ் எதிர்காலத்தில், ஏன்னா இது ஒரு சயின்டிஃபிக் மூவி இல்லை, ஸோ இந்த எதிர்காலத்தில் இல்லைன்னா பிற்காலத்தில் இல்லை எதிர்காலத்தில் தாண்டி போய் எங்கேயோ ஒரு விழுந்துட்டார், டைம் ட்ராவல் பண்ணி விழுந்துட்டாருன்னா அங்கே போயிட்டு தன்னோட யங்கர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களை வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை காப்பாற்ற போகிறதா இருக்கலாம். ஏன்னா இவர் வந்துட்டு டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு டிவைஸை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க பேசிக்காக. ஸோ டைம் ட்ராவல் மூவினா அது டைம் ட்ராவல் வந்து மிஷின் கிடச்சிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அப்படிலாம் கொண்டு வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா வெங்கட் பிரபு இல்லை. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம், இல்லை அதை வந்துட்டு யாராவது ஏலியன்ஸ் வந்து கொடுத்துட்டு போகிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அந்த இடத்துல இவர் வந்துட்டு இவருக்கு யங்கர் ஸ்டேஜில் வந்துட்டு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஸோ அந்த யங்கர் ஸ்டேஜில் வந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்காகவும் அந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு தடுத்து நிறுத்துறதுக்காகவும் காமிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த மார்க் ஆண்டனி படத்தை வந்து நீங்கள் பார்த்துருந்தே தெரிஞ்சுக்கும். ஸோ அந்த மார்க் ஆண்டனி படத்தில் வந்துட்டு
ஒரு விஷயம் வந்துட்டு சின்ன வயசுல நடந்திருக்கும், ஒரு அடி இங்கே பட்டிருக்கலாம், எங்கேயாவது ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு மாற்றுறதுக்காக அந்த டேட்டில் வந்துட்டு கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ கால் பண்ணி டைம் ட்ராவல்னா கால் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு டைம் ட்ராவல். சிரஞ்சீவி, நீ கண்டுபிடிக்கிற டைம் டிராவல் போன் சக்சஸ். அங்கே வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு போகாதீங்க, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு போகாமல் இருந்தாங்கன்னா அன்னைக்கு அந்த அடி பட்டிருக்காது. நிகழ்காலத்தில் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த அடி வந்துட்டு மறைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் பேசிக் திங். ஸோ இது மாதிரி வந்துட்டு அங்கே காமிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ அது வந்துட்டு பேரநார்மல் யூனிவர்ஸ், ஆல்டர்னேட் யூனிவர்ஸ், இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வெங்கட் சொல்லிட்டாரு, டைம் டிராவல் பண்ணிருக்காங்க, ஆனா அது பேரலல் யூனிவர்ஸ் யாருமே பண்ணல. ஸோ சொன்ன ஒரு காரணத்தினால வந்துட்டு இது வேற மாதிரி ஒரு ஃபிக்ஷன், டைம் ஃபிக்ஷன் மாதிரி வேற ஒன்று இருக்க போகுது. இந்த வேற ஒரு ஃபிக்ஷனில் வந்துட்டு எந்த மாதிரி அதை வந்துட்டு எடுத்து காட்ட போறாங்க, அதான் வந்து நம்ம இந்த படத்தை வந்து முன்னோக்கி பார்க்க வேண்டும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஸோ ஜூன் சம்மர் டைம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்டு என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேஸ்டியஸ் திங்காக தான் இருக்குது. பேரும் வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிற ஒரு காரணத்தினால வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு டைம் ட்ராவல் பேசிக்கான ஒரு திங்கில் இருக்குல்ல. ஸோ இந்த டைம் ட்ராவல் ஃபிக்ஷன்ஸ், அந்த ஃபிக்ஷன்ஸ் வந்து கொண்டு காமிக்குது இணைக்கிறது தான் இந்த பேரலல் யூனிவர்ஸ்லாம் இல்லை கிடையாது. பட் ஆனால் டைம் ட்ராவல் வந்து ஃபிக்ஷன் வந்து இணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த இடத்துல இவர் வந்துட்டு எந்த பொருளை எடுக்கிறதுக்காக போகலாம், இல்லை யார்கிட்ட தப்பிச்சுறதுக்காக போகலாம், இல்லை என்ன ஒரு மேட்டர் என்ன 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 அப்படின்னு வந்துட்டு குத்துற மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும், எதுவாக இருக்கும், எங்கேயா இருக்கும், எப்படியா இருக்கும், எங்கே எப்படி எங்கே அப்படி வந்து நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் அந்த இடத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அட்ராசிட்டி, ஃபைட்ஸு, சீக்வன்ஸு இது வந்துட்டு படத்துக்குள்ளே வர மாதிரி ஒரு இருக்கிற ஒரு போஸ்டராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெர்க்கலாக தான் இருக்க போகுது. ஏன்னா நான் வந்துட்டு நினச்சேன் சம் போஸ்டர்ஸ் எல்லாம் விடும்போது வந்துட்டு அது படத்தில் வராது, அந்த சீன்ஸே படத்தில் வராது. ஸோ அது எதுக்கு காரணம்னா, லியோ படத்தில் வந்துட்டு ஒரு ஒரு இங்கே வந்துட்டு இந்த சின்ன வந்துட்டு பிடிக்கிற மாதிரி, இப்போது ஆண்டனி இருக்காரு, ஸோ ஆண்டனி தாஸோட சின்ன வந்துட்டு லியோ தாஸ் வந்து பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு போஸ்ட் விட்டுருப்பாங்க. நான் நினச்சேன் கண்டிப்பாக இந்த சீன் வராதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்ட் வந்துட்டு வந்திருக்குல்ல. ஸோ இந்த போஸ்ட் வந்து வந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரி அந்த சீன்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். அது வந்துச்சு இல்லை, அப்புறம் இது வரதான் போகுதுன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அது வந்துட்டு காரணம் என்னென்னா, இந்த மாஸ்டரில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருங்க தெரிஞ்சுக்கும், சட்டையே இல்லாமல் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதியும் நம்ம விஜய் வந்துட்டு கத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அது வந்திருக்காது. மெர்சலில் வந்துட்டு ஒரு பாட்டில் ட்ரெய்லரில் வந்திருக்கும். ஸோ ஒரு ஒரு ராஜாவோட ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி நடந்து போகிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அது வந்து வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரெய்லரில் காமிச்சிட்டு போஸ்டரில் காமிச்சிட்டு வராமல் நிறைய இருந்துருக்கு. ஸோ அதனால இது வந்துட்டு இந்த மாதிரி காமிக்கிறாங்களே, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கண்ணாடி சுட்டுக்கிட்டு போகிற சீன்ஸு. ஸோ இது வந்துட்டு ரியலிஸ்டிக்கில் அங்கே அந்த படத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லர் வரும்போது தான் நமக்கு அந்த கதையோட ப்ரெடிஷன் லெவல் லைட்டாக பிடிக்க முடியும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஏதோ ஜெமினியா ஏதோ ஒரு படம் கூட ஹாலிவுட்டில் இருந்து இதுதான் வந்துட்டு அங்கே காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லீக்கேஜ் நடந்திருக்கு. ஸோ அது எந்த மாதிரி இருக்குது அந்த படத்தை வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்காக போட ஆசைப்பட்றேன். பட் இருந்தாலும் அந்த படம் மாதிரி வரக்கூடாது, வந்துச்சுன்னா நமக்கு தெரியல. ஏன்னா லியோ படம் வந்துட்டு ஹாலிவுட்டில் ஒரு படம் தான். ஸோ அந்த ஹாலிவுட்டில் ஒரு படத்தை வந்துட்டு அப்படியே தான் காப்பி அடிச்சு இங்கே பண்ணியிருந்தாங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. பட் ஆனால் அதை விட இது பெட்டர், நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அங்கே பார்த்ததை இங்கே பண்ணாமல் இது வந்துட்டு புதுசாக பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. அட்லி மாதிரி அங்கங்கே பிச்சு எடுத்தால் கூட பரவாயில்ல, ஒட்டுக்காக ஒரு படத்தை எடுத்துடாதீங்க. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ பார்ப்போம் என்ன ஆக போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதர் தென் பாய் ஃப்ரம் மாஸ்டர் ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.